ஹாய், இன்னைக்கு நம்ம வந்து லாங்குவேஜ் லேர்னிங்கோட ஸ்டேஜஸ் பார்க்க போகிறோம். ஸோ டிப்பிக்கலி க்ரோயிங் சில்ட்ரன் வந்து லாங்குவேஜ் எப்படி லேர்ன் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தா இக்கோலேலியான்னு சொல்லுவோம். அதாச்சும் நம்ம பேரட் டாக்டர் சொன்னதை அப்படியே திருப்பி திருப்பி சொல்லுது இந்த குழந்தை கீ மாதிரி பேசுது அப்படின்னு சொல்ல அந்த ஸ்டேஜ். ஸோ அதை எப்படி லேர்ன் பண்ணுவாங்களா, நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணி லேர்ன் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இக்கோலேலியா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படிங்கிறது பார்த்தா மிஜிடேட்டட் லாங்குவேஜ் அப்படிங்கிறது சொல்லுவோம். அதாச்சும் நம்ம சொல்கிற வேர்டு தான் லேர்ன் பண்ணுவாங்க, பட் அதை வந்து அப்ராப்ரியேட் கண்டிஷனில் அதை யூஸ் பண்ணிப்பாங்க. அதே வேர்டை வந்து எந்த சுச்சுவேஷன் வேறு அதே சுச்சுவேஷன் சிமிலர் சுச்சுவேஷனுக்கு எப்போ அதை யூஸ் பண்ணலாமோ அந்த டைம் யூஸ் பண்ணிக்கிறது தான் வந்து நம்ம மிஜிடேட்டட் லாங்குவேஜ் அப்படிங்கிறது சொல்லுவோம். அடுத்த தேர்ட் ஸ்டேஜ் வந்து சிங்கிள் வேர்ட்ஸ். ஸோ அந்த சிங்கிள் வேர்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதுனா அவங்க ஸ்பான்டேனியஸ் லாங்குவேஜ் அவங்களா திங்க் பண்ணி பண்ணும்போது சிங்கிள் வேர்ட்ஸாக யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அடுத்த ஸ்டேஜ் வந்து ஸ்பான்டேனியஸ் லாங்குவேஜ். இதில் என்னென்னா கண்டினியூஸாக அவங்க யூஸ் பண்ணுற சென்டென்ஸுமே வந்து அவங்களுடைய ஓன் ஸ்பான்டேனியஸ் லாங்குவேஜில் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் வந்து நார்மல் சில்ட்ரனோட லாங்குவேஜ் லேர்னிங் ஸ்டேஜஸ்.